உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆன்மீகம்னா கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்றது நான் என்ன பரிகாரம் செய்யணும். இந்த நிலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க? பரிகாரங்கள் எல்லாமே என்னன்னா, உனக்கு இது நடக்க போகுது, இதை போய் பண்ணு, இது நீ சரியாயிடுவே. அப்படி சரி பண்ணி என்ன பண்ண போறீங்க? கோவில்களோ இல்லை இந்த மாதிரி இடங்களோ கட்டி வைக்கப்பட்டது ஒரு மனிதன் போய் தன்னை அறியணும், ஒரு நிம்மதியாக உட்காரணும், ஒரு விஷயங்களை அனுபவிக்கணுன்றதுக்காக தான். ஆன்மீகம்ன்றது தன்னை அறிதல். சித்தர்கள்னா சித்தம் தெளிந்தவன். நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்கு வாழறேன், என் வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, இதை தெரிஞ்சவன் தான் ஒரு சித்தனா இருக்க முடியும். நீங்க உண்மையாவே ஒரு சித்தனா இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் வாழ்க்கையில. சித்தர்கள் அப்படின்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யாரை சார் சொல்வீங்க? நான் இங்க பிறந்தேன், இங்க வளர்ந்தேன், நான் ஒரு நாள் செத்துருவேன், அவ்வளவுதான். நான் இங்க என்ன சேர்த்தாலும் கடைசியில போகும்போது எதுவும் எனக்கு இல்லை. இங்க என்ன சேர்த்தாலும் அது எனக்கு வீண் அப்படின்னு நினைக்கிறவன். 100 பேருக்கு சோறு போடுறீங்கன்னு வச்சுங்க, இல்லை ஒரு 10 பேருக்கு சோறு போடுறீங்க, உங்களால ஏன்றதை நீங்க செய்யறீங்க, வந்தா நீங்க ஒரு நல்ல சித்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க ஒரு சில இடங்கள் பார்த்து இல்ல இந்த இடத்துக்கு போனா நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பர்சனலா ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நான் 2 பேரை என் வாழ்க்கையில பெரிய ஒரு அம்சமா பார்க்கறது. ஒன்று பாமன் சுவாமிகள், இன்னொன்று மானூர் சுவாமிகள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கடந்த முறை நம்மளுடைய நேர்காணல்ல வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது வாழ்க்கை எப்படி வேணா வாழலாம்னு இருக்கு, ஆனா இப்படிதான் வாழணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த வாழ்க்கையை இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த நிலைக்கு வந்து ஒரு நல்ல நிலைக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையானதா சொல்லியிருந்தாங்க. சக்கரா சக்தி மையம் பரணிதரன் சார் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பார்க்கும் பொழுது என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து கடவுளை கும்பிடுறாங்க, பரிகாரம் செய்கிறாங்க, நடக்குதோ இல்லையோ மறுபடியும் கடவுளை கும்பிடுறாங்க, பரிகாரம் செய்கிறாங்க. ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு. ஆன்மீகம்னா கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்கிறது நான் என்ன பரிகாரம் செய்யணும். இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது புரிதலில் தான், அடிப்படை புரிதலே தப்பு. இங்கே பரிகாரத்தால் எதையும் மாற்றிட முடியாது, இதுதான் உண்மை. இந்த பூமிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பூமியை விட்டு ஒரு நாள் வெளியே போகணும். இது எல்லா மனிதனுக்கும் உண்மை. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எப்படி ஏற்பட்ட மகானாக இருந்தாலும் இது பொருந்தும். அதனால இங்கே விதைக்கப்பட்டது ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து வெளியே போயிடும். ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? என்ன நடந்தாலும் ஒரு மனிதன் நினைக்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றிட முடியும். இல்லை யாராவது வந்து என்னை காப்பாற்றிடுவாங்க. என் வாழ்க்கையை மாற்றவே முடியாது. எனக்கு என்ன நடந்ததோ அது நடந்தே தீரும். இங்கே நான் என்ன பிறந்தனோ பர்பஸ்க்கு அது நடந்தே தீரும். நீங்கள் அப்படி நீங்கள் மனிதனோட வாழ்க்கையே எல்லாத்துக்கும் பேசுகிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த பரிகாரங்கள் எல்லாமே என்னன்னா, உனக்கு இது நடக்க போகுது, இதை போய் பண்ணு, இது நீ சரியாயிடுவே. அப்படி சரி பண்ணி என்ன பண்ண போறீங்க? உங்கள் வாழ்நாளை மாற்றிட முடியுமா? இப்போது அப்படி சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய மனிதர்கள், எவ்வளோ பெரிய மகான்கள், எவ்வளோ வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணவங்களெல்லாம் நம்ம மாற்றி கூப்பிட்டு வந்துடலாமே, இன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்கலாமே. எல்லாரையுமே பண்ண முடியலையே. அந்த ஃபேஸை கோ த்ரூ பண்ணுற தைரியம் உங்களுக்கு இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், பரிகாரம்ன்றது ஒரு நொண்டி சாக்கு. ஐயா என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, கவலைப்படாதப்பா, இதை பண்ணால் மாறிடுமான்னு தெரியாது. நிஜமாக தெரியாது உங்களுக்கு. நீங்கள் நம்புறீங்க இதை பண்ணால் மாறிடும் அப்படின்ட்டு. பண்ணி மாறலன்னா இன்னொன்று, பண்ணி மாறலன்னா இன்னொன்று. யூ வில் ஆல்வேஸ் கோ ஃபார் அன் ஆல்டர்னேட். கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க மாட்டீங்க. பணம் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொருத்தரை பேசிட்டு இருப்பீங்க, இன்னொருத்தரை தேடி இருப்பீங்க, இப்படியே போவீங்களே தவிர கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. பரிகாரத்தால் எதையும் மாற்ற முடியாது, அதுதான் உண்மை. சார், அப்போ ஆன்மீகம்னா என்ன நீங்க சொல்ல? ஆன்மீகம்ன்ற தன்னை அறிதல் தாங்க. ஆன்மீகம்னா நீங்கள் வெளியே யாரோ ஒருத்தர் தேடுறீங்களா? நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு சக்தி உருவாக்கப்பட்டிருக்கு, ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க, இது உங்கள் மன நிம்மதிக்கு செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அங்கே போனவொடனே எனக்கு வர வேண்டிய கடன் வந்துடும், அங்கே போனவொடனே எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடச்சிடும், அங்கே போனவொடனே என் பிரச்சனையெல்லாம் மாறிடும். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அடிப்படையில் கோவில்களோ இல்லை இந்த மாதிரி இடங்களோ கட்டி வைக்கப்பட்டது ஒரு மனிதன் போய் தன்னை அறியணும், ஒரு நிம்மதியாக உட்காரணும், ஒரு விஷயங்களை அனுபவிக்கணுன்றதுக்காக தான். ஆன்மீகம்ன்றது தன்னை அறிதல். சரிங்களா? நீங்கள் ஆன்மீகவாதின்றதே வந்து நான் ஏதோ காவி போட்டு ருத்ராட்சை போட்டு கண்ணை மூடி முத்திரை பிடிச்சி இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஆன்மீகமே கிடையாது. அதெல்லாம் நம்மளா உருவாக்கி. சித்தர்கள்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே சித்தர்கள் தானே சார்? சித்தர்கள் டேர்மே தப்புங்க. சித்தர்கள்னா சித்தம் தெளிந்தவன். நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்கு வாழறேன், என் வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, இதை தெரிஞ்சவன் தான் ஒரு சித்தனா இருக்க முடியும். சரிங்களா? நீங்கள் உண்மையாகவே ஒரு சித்தனா இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் வாழ்க்கையில், இன்னொரு விஷயத்தை தேடவே மாட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து மனிதர்களோட ஆசையும் தேவையும், நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுங்களேன், ஒரு கோவிலையே கொடுங்களேன்,
ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வாங்குற ஒருத்தனாவது இருக்கானான்னு பாருங்களேன். மனிதனுக்கு ஆசை தான் ஜாஸ்தி. 2 கொடுங்க, 3 கொடுங்க, ஒரு வாட்டர் பாட்டில். ஏன்னா மனிதன் அப்படி ஆயிட்டாங்க. அதாவது தேவைன்ற தாண்டி அதிகமாக நான் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு மனிதன் தன்னை அறிதல் மட்டும்தான். நீங்கள் சிம்பிள், நீங்கள் என் மகள், என் மகன், என் கணவன், என் கூட இருக்கிற உற்றார் உணவர், இவங்களை நான் எப்படி பார்த்துக்க முடியும், இவங்களுக்கு அடுத்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அவ்வளோதான். நீங்கள் போயிட்டு ஏதோ மலை மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி அப்படிலாம் நீ என்ன பண்ணாலும் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, தப்பிக்கவே முடியாது. இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு 200 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? முடியாது. இல்லை இதெல்லாம் பண்ணுறேன் நான் வாழ்ந்துருவேண்ணா, இதெல்லாம் மாற்றவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் இங்கே என்ன பர்பஸ்க்காக வந்தீங்களோ அதை முடிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் எக்ஸிட் கார்டு போட்டு உங்களை வெளியே தூக்கி போயிடும். நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இதுக்குள்ளே வாழற வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் நான் வாழும்போது நான் ஒரு 4 பேரை சேர்த்து வச்சுக்கினேன், நான் புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்துக்கினேன், ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் மற்றவங்க பயனடுறாரு இல்லையா, நான் பயனடுறேன்னு தான் சொல்லிக்க முடியுமே தவிர ஆன்மீகம்ன்றது அடிப்படையில் இன்றைக்கி புரிதலில் தான் பிரச்சனை. நான் தெரிஞ்சிட்டேன்னு வச்சிங்களேன் சரியாக கேட்டுருவேன். இன்னும் யாராவது ஒருத்தராவது கேட்குறாங்களா, சார் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்குது சார், சைனாவுக்கு நமக்கும் பிரச்சனை இருக்குது சார், என்ன சார் பண்ணலான்ட்டு? அப்போல்லாம் பரிகாரம் பண்ண மாட்டாங்க. எனக்கு வாங்கின கடன் கொடுக்கணுங்க, எனக்கு இந்த வீடு கட்டணுங்க, எனக்கு இந்த நகை வச்சிருக்கேன் எடுத்து தரணுங்க, இதுதான் பிரச்சனை. இதுக்கு தான் பரிகாரம் தேடிட்டு இருக்கோம், வேற எதுக்கும் பரிகாரம் இல்லை. அப்படிலாம் நினச்சோம்னா வரக்கூடிய இயற்கை சீற்றத்தில் ஒரே நேரத்தில் ஒரே யாகத்தை ஏற்றி முடிச்சிடலாம். அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. நம்ம அந்த காலத்தில் பண்ணதுக்கான காரணங்கள் இருக்குது, இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. பரிகாரங்கள் உண்மை கிடையாது. மன திருப்திக்காக யார் வேணால் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, அதில் தப்பே இல்லை. ஓகே சார். சார் இப்போ சித்தர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சித்தர்கள் அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யாரை சார் சொல்வீங்க? ஒரு மனிதன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழறான் சரிங்களா, அவனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கடமை கிடையாது. நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நீ என்னை நம்பி வரியா, நீ நல்லாடுறா அப்படின்னு சொல்கிறான். நல்லாருன்னு சொல்லி வாழ்ந்தவன் இறந்த பிறகும் உள்ளே போயிட்டு அங்கேயும் ஒரு மனிதன் அங்கே வரவனும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். அவன் தான் உண்மையானவன். அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை, நான் உங்ககிட்ட என்ன இருக்குன்னே நான் பார்க்க மாட்டேன், உன் மூஞ்ச கூட எடுத்து பார்க்க மாட்டேன். நீங்கள் என்ன நேரம், நீங்கள் என்ன தேடி வரீங்க அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்னை நம்பி வரீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக, நீ நல்லா இருன்னு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான். நான் இங்கே பிறந்தேன், இங்கே வளர்ந்தேன், நான் ஒரு நாள் செத்துருவேன், அவ்வளோதான். இதை புரிஞ்சவன் தான் சித்தன். நான் இங்கே என்ன சேர்த்தாலும் கடைசியில் போகும்போது எதுவும் எனக்கு இல்லை சரிங்களா. அதனால இங்கே என்ன சேர்த்தாலும் அது எனக்கு வீண் அப்படின்னு நினைக்கிறவன் உண்மையான சித்தன். ஆனால் அவன் வாழும் வாழ்க்கைக்கு அவன் ஆதாரமா இருக்கணும். இப்போ பல சித்தர்கள் இங்கே சித்தர்கள்லாம் திருமணமே பண்ணிக்க கூடாது, சித்தர்கள்லாம் வேற மாதிரி இருக்கணும், அவனுக்கு எது அப்படிலாம் இல்லை. ஒரு சித்தன் அப்படின்றவன் தன் சித்தமால தெளிஞ்சவன். நான் என் பிறப்புக்கான நோக்கம் என்ன, என்னைக்கா இருந்தாலும் நான் இங்கிருந்து வெளியே போயிடுவேன், இங்க நான் வாழறேன், என் கூட வாழற மனிதருக்கும் அதே இடத்த நான் கொடுப்பேன். என் மனைவியும் நானும் வாழறேன்னா என் மனைவிக்கு அதே ஸ்பேஸ் நான் கொடுப்பேன். நான் எப்படி ஒரு இண்டிவிஜுவலோ அப்படி நீ இண்டிவிஜுவல். எனக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு, உனக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை நடத்துறோம். நம்மளை நம்பி வரவங்க நம்ம செய்யறோம். ஒரு நீங்க ஒரு 100 பேருக்கு சோறு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 10 பேருக்கு சோறு போடுறீங்க, உங்களால ஏன்றதை நீங்க செய்யறீங்க, வாழ்ந்தா நீங்க ஒரு நல்ல சித்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ சித்தர்கள்லாம் தனியாக அப்படியே வாழ்ந்தெல்லாம் இல்லை சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைய காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியான சித்தர்கள் இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சத்தியமா நிச்சயமாக இருக்காங்க. தேடுதல் தான். நல்லவனே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், அவ்வளோதான். கரெக்டா? நீங்கள் இப்போது பணம் தேவை இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 1000 ரூபாய் வேணும், யார் கேட்பீங்க? நான் என் கூட இருக்கவங்க கிட்ட. யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் கேட்பீங்க, யார் கொடுப்போனோ அவனை தான் கேட்பீங்க, கொடுக்காதவங்ககிட்ட கேட்க மாட்டீங்களே. அந்த மாதிரி தான் இறையருள் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இறையை நோக்கி தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எவங்கிட்ட இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, யாருக்கிட்ட அந்த ஆற்றல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லை எனக்கு ஏதோ பண்ணணும் ஏதோ செய்யணும்னு போனீங்கன்னா எல்லாரும் ஏமாற்றணும் உங்களை. ஸோ உங்கள் தேடுதல் தான். எனக்கு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் இன்னைக்கு கூட உங்களுக்கு என்ன தேவைன்னு முடிவு பண்ணிவிடுங்களேன், அந்த தேவை எங்கே இருக்குன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. அது பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னாலும் சரி, ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, எனக்கு இதை தான் வாங்கணும்னு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு போய் இந்த இயற்கையை விட்டுரும். அந்த இடத்துல உங்கள் தேடுதல் அந்த மாதிரி ரிஃபைன் ஆகிடும். அந்த மாதிரி இறை வழியில் நான் பயணிக்கணும், இறைவன் அப்படின்றது என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும், அப்படி ஒரு விஷயத்தை நான் அடையாளம் காட்டணும்னு தன்னா சரியான மனிதரை அது கொண்டு போய் விட்டுடும். உங்கள் தேடுதல் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே சார். சார் ஜீவசமாதிக்கு நிறைய ஜீவசமாதிக்கு நான் போயிருக்கேன். நிறைய இடங்களில் என்ன சொல்கிறது, அந்த ஒரு பவர் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் பவர்னா மிராக்கிள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. நான் சொல்கிற பவர் நமக்குள்ள ஒரு அமைதித்தன்மை ஏற்படும். இந்த மாதிரி நான் ஒரு சில இடங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு சில இடங்கள் பார்த்து இல்லை இந்த இடத்துக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா? இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வழியில் பல குருமார்கள் பல மகான்களை கடந்து வந்திருக்கும். எல்லா சமாதிகளும் ஜீவ சமாதி ஆகிடாது, அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் ஒரு மனிதன்
தன் ஆற்றலோட வாழறான், வாழுங்காலங்களில் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றான். அதே எண்ணத்துல அவன் விதைக்கப்படுறான். அவனை உள்ள வச்சிடறோம் நம்ம. அந்த இடத்துல அவன் உள்ள போன பிறகும் அவன் எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மனமும் உங்க உடலும் மாற்றப்படும். இப்போ நம்ம ஒரு கோவில் அப்படின்னா நம்மளால உருவாக்கப்பட்ட இடம் அது. பல எந்திரங்களை பதிச்சு சக்திகளை உருவாக்கி நம்ம உருவாக்குறோம். கோவிலோ ஒரு ஸ்பேஸ், ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஸ்பேஸ்னா நம்ம உருவாக்குறது. ஆனா ஜீவ சமாதி அப்படின்றது ஒரு மனிதன் ஆற்றல் பெற்று அவன் உள்ள விதைக்கப்படுறான். அப்போ அந்த இடத்துல அந்த சக்தி இருக்கும். எல்லா மனிதர்களும் அப்படி விதைக்கப்படுறாங்கன்னா இல்லை. இப்போ என்னோட வாழ்க்கையில எவ்வளோ பேர் கடந்து வந்திருக்கோம், பல மகான்களாம் பார்த்து வந்திருக்கோம். அதுல என்ன நான் இது என் கருத்து. இது ஏன்னா எல்லாருக்கும் பலவிதமான ஒரு கருத்துக்கள். என் கருத்துன்னு கேட்டிங்கன்னா நான் 2 பேரை என் வாழ்க்கையில பெரிய ஒரு அம்சமா பார்க்கறது. ஒன்று குமரகுருதாசர், பாமன் சுவாமிகள். இன்னொன்று மானூர் சுவாமிகள். மானூர் சுவாமிகள்ன்றவர் பழனியில் இருக்கிறவர், குமரகுருதாசர்ன்றவர் திருவான்மியூர்ல பாமன்ல பிறந்தவர், பெரப்பன வசலையில சித்தி பெற்று இங்கே வந்து ஐக்கியமானவர். இப்போ இவங்க 2 பேரும் பெரிய மகான்கள். நீங்க வந்து இந்த இடத்துக்கு நீங்க போறீங்க, இல்லை இந்த இடத்துல போய் நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா அவங்க என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பெரிய பெரிய கோவில்கள் நீங்க சொல்றது ஒரு சக்தி பெற்ற கோவில்கள் சொல்ற இடத்துல ஒருத்தர் ஐக்கியமாயிருப்பாங்க. உண்மை. லிங்கம் இருந்த இடமெல்லாம் சமாதிகள் இருந்தது, அதுதான் உண்மை. இதை உணரக்கூடியது உங்க பாடியோட வைப்ரேஷன்ஸை சொல்லிக் கொடுக்கும். நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் ஹீலிங் சென்டர்ஸ். நீங்க போயிட்டு அங்க வந்து எனக்கு காசு வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், நான் வாழ்க்கையில் இப்படி வளரணும், இதெல்லாம் கேட்க வேண்டாம். போய் உட்காருங்க, தானாவே வேலை நடக்கும். நீங்க போய் உட்காந்தாலே போதும். எல்லா சமாதிகளும் சொல்றேன், நீங்க போய் உட்காந்தாலே இட்ஸ் a ஹீலிங் சென்டர். உங்க மனமும் இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு போனீங்கன்னா அவர் போய் 10 நிமிஷம் தியானம் பண்றாரு. தியானம் பண்றதால என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடைக்காது. அந்த 10 நிமிஷம் கேப் கிடைக்கும். you will have that gap. அந்த ஸ்பேஸ்ல நீங்க யோசிச்சிருவீங்க, நான் என்ன பண்ணா இதுல இருந்து வெளியே வர முடியும், என்ன பண்ணா இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா. அமைதியா இருந்தாலும் நிறைய விஷயங்களை நீங்க சாதிச்சிடலாம் வாழ்க்கையில. ஸோ அந்த மாதிரி ஹீலிங் சென்டர்ஸ் தான் இந்த ஜீவ சமாதிகள். இதுல என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா என் உள்ளுணர்வோட நான் உணர்ந்த இடம் வந்து மானூர் சுவாமிகளும் பாமன் சுவாமிகள் தான். நீங்க மானூர் சுவாமிகள் கிட்ட இன்னும் சில மிராக்கிள்ஸ் நிறைய இருக்கு. அதாவது இப்போ மனிதர்கள் எதை பத்தி பேசினாலும் ஏதாவது ஒன்று நடக்கணுன்றாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லணும், இங்க வந்தாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க வந்தாங்க என் கடன் தீர்ந்துருச்சு, இங்க வந்தாங்க என் நோயிலேருந்து குணமாயிட்டேன். இது எதுவுமே நடக்கலாம் சக்தி இல்லாத இடமா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கும் அதே ஆற்றலோட பராமரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாமன் சுவாமிகளும் சரி, மானூர் சுவாமிகளும் சரி, இன்னைக்கும் அந்த இடம் அப்படிதான் பராமரிக்கப்படுது. ஆனா இதுல நிறைய பேர் கிளைம், இப்போ ஒரே சித்தருக்கு பல இடத்துல ஜீவ சமாதிகள் இருக்கு. ஆமா, கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரே மனிதருக்கு இப்போ உங்க பேர் கொண்டவங்க 10 பேர் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனா எல்லாமே ஒன்னா ஆயிடுமானா இல்லை. அதுக்கான ஆற்றல் அது தனித்தனியா இருக்கு. ஏன்னா எனக்கே என் லைஃப்ல நான் கடந்து வரும்போது மானூர் சுவாமிகளை பத்தி நான் தேடி அவரை இது பண்ணும்போது பல இடத்துல இதே மானூர் சுவாமிகள் சமாதி இருக்கு. அவர் இங்க இருக்காரு, அவர் இங்க இருக்காருன்ட்டு நான் பல இடமும் டிராவலும் பண்ணேன் நான். பட் ஆனா கோதைமங்கலத்துல பழனி கிட்ட இருக்கிற அந்த இடத்துல தான் அவரை நான் உணர்ந்தேன். மற்ற இடத்துல அவரோட சமாதின்னு சொன்னாங்க, நானும் போனேன், உட்காந்தேன், எல்லாம் பண்ணேன். பட் அது ஒரு ஹீலிங் பிளேஸ், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு உட்காந்த இடம். அங்க யாரோ ஒரு மகான் உட்காந்துருக்காரு, அதனால நம்ம உட்காரும் போது அங்க ஒரு ஹீலிங் இருக்கு. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அது நீங்க போனா மிராக்கிள் நடக்கணும் அவசியம் இல்லை, நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஸோ தீஸ் ஆர் ஹீலிங் சென்டர்ஸ். நீங்க சொன்ன 2 பேர்ல வந்து பாம்பன் சுவாமிகள் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒருத்தர். ஆனா மானூர் சுவாமிகள் வந்து புதுசா இருக்காரே, யாருக்கும் தெரியாத ஒரு மார்க்கெட்டிங் இல்ல, மார்க்கெட்டிங்ன்றதை தாண்டி தெரிஞ்சா மக்களுக்கு நல்லது, அவ்வளவு. நிச்சயமா. பாமன் சுவாமிகள் பாத்தீங்கன்னா 2 ரீசன் என்னன்னா, ஒன்று வந்து பாமன் சுவாமிகள் வந்து சிட்டியில் இருக்காரு. ஸோ பீப்புளோட அப் அண்ட் டவுன் பயங்கரமா இருக்கு. மானூர் சுவாமிகள் அப்படின்னு சொல்றவர் மகான்கெல்லாம் மகான். பழனியில் இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களுக்கும் அவர் குரு. இதுதான் உண்மை. அங்க பஞ்சபூத சித்தர்கள் 5 பேரை சொல்லவே செய்றாங்க. அழுக்கு சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அழுக்கப்புறம் சொல்லுவோம். வேட்டைக்காரன் புதூர்ல இருக்காரு. சட்டி சாமி இருக்காங்க, சல்லி சாமி இருக்காரு, மானூர் சுவாமிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிக மிக ஆற்றல் பொருந்தவங்க. மானூர் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நீங்க வந்து கோதைமங்கலம் போனீங்கன்னா அவரோட சமாதி ஒரு தாமரை இருக்கும். தாமரை மேலே தான் ஐயாவோட திருவுருவம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல கால் எடுத்து வச்ச உடனேயுமே உங்களுக்கு இறைனா என்னன்னு புரியும். அவர் வந்து ரொம்ப இந்த தெய்வத்தோட இப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மனிதர் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதை இன்னைக்கும் வந்து மாணிக்கம் அப்படின்ற ஒரு அண்ணன் தான் வந்து அதை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் அங்கே இருந்து பார்க்குறாரு. அவர் மாணிக்கம் அண்ணன் கிட்ட நீங்கள் பேசும்போது அவர்கிட்ட வர ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் எதுவுமே இல்லைப்பா, நீ எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசு. அவரை தாத்தான் தான் கூப்பிடுறாங்க. பழனி மொத்தமும் அவரை தாத்தான் தான் கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தாத்தான்றத அந்த இடத்துல தான் நான் போனது. இன்னைக்கு என் வாயிலையும் அவர் அப்படிதான் நான் கூப்பிடுறேன்.
நான் பல வருஷமும் அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் என் வாயிலும் நான் அவரை தான் கூப்பிடுறேன். எந்த ஒரு மனிதனும் இறையை தொட்ட மனிதன் அந்த இறை என்கிட்ட இருக்குன்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா அவங்க வாழ்ந்த மகான்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் அவர் உங்களுக்கு எப்படி வேலை செய்யணுமோ அப்படி தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது, இப்படி போங்க, இப்படி வேலை செய்வார், இப்படி பண்ணுவார், அவர் உங்களுக்கு மாற்றிடுறார். அந்த சக்தி யாருக்குமே கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உணர்ந்துருவீங்க. ஒரு தடவை கால் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுன்றதை நீங்கள் உணர்வீங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னோட ஃபீட்பேக்கை வச்சுட்டு என் வாழ்க்கை இப்படி மாறுமானா இல்லை. ஆனால் டெஃபினட்டாக இட் வில் ஹேப்பன். பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க அந்த ஆற்றலோடு இருக்காங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான இது புரியும்.